என் தங்கப்பிள்ளையே, ஒரு நிமிடம் நிற்பாயா என் கண்ணே? உன் தாயானவள் என்னை இந்த ஞாயிற்றுக்கிழமையின் இரவில் கண்டும் காணாமல் சென்று விடுவாயா என்ன? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒரு அதி அற்புதமான விஷயத்தை உனக்கு சொல்ல அல்லவா உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன் தாயானவள் நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? உன் தாயானவள் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் நேரங்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகியானவள் உன் கண் முன்னால் வந்து விட்டேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. எதிர்பாராத பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து உன்னை எப்பொழுதுமே சோதனைப்படுத்தி இருக்கும் இந்த நேரத்தை இனி ஒருபொழுதும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கான நல்ல நேரத்தை கொண்டு உன் முன்னால் வந்திருக்கிறாள் இந்த வெற்றி வாராகி என்பதனை நீ மறக்காதே. இந்த வார்த்தாளி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நீ எதையுமே நினைத்து அவ்வளவு சாதாரணமாக எடை போட்டு விடாதே. யார் வாழ்க்கையிலும் அவ்வளவு எளிதில் வந்து விடுபவள் அல்ல உன் தாயானவள். உன்னோடு பயணிக்க வேண்டும் என்றால் மட்டும் உன் தாயானவள் உடனடியாக உன்னை தேடி ஓடோடி வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? உண்மையான அன்பு, உண்மையான நம்பிக்கை, உண்மையான சந்தோஷம். இதுதான் அத்தனைக்கும் முழுக்க காரணம். உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எதையும் தேடி இந்த வாழ்க்கையில் நான் இருக்கும் பொழுது உன்னைவிட உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டு உன் தாயானவள் நான் வரும் பொழுது என் பிள்ளை எதையும் யோசித்து நீ பதற வேண்டாம். எதை பற்றியும் சிந்தித்து நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனத்தில் எடுத்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் உனக்குள் இருந்து உன்னை காயப்படுத்திய எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இனி உன்னை தேடி நான் நடத்தக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு எல்லா நன்மைகளையும் தர வேண்டும் அல்லவா? என் பிள்ளை இழந்த பல விஷயங்களை நிச்சயமாக நீ பெற வேண்டும் அல்லவா? உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லி உன்னை நல்லபடியாக சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடந்து உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி இருக்கலாம். உன்னை தொடர்ந்து ஒவ்வொன்றும் உன்னை அதிகமாக மனவேதனைப்படுத்தி இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட உன்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை உனக்கு முழுமையாக கொடுத்தவள் உன் தாயானவள் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என்னை தாண்டி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து விடுமா? என்னை மீறி ஒரு விஷயம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைத்து விடுமா? அதனால் உனக்கு நான் தரக்கூடிய எல்லாவற்றையும் சரியாகவே உனக்கு நான் நடத்தி கொடுக்க வரும் இந்த நேரம் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஆச்சரியங்களையும் நீ வேண்டுகின்ற அதிர்ஷ்டங்களையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை மறக்காதே. நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் பல உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த வராகி உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டிருப்பேன். உனக்கான நன்மைகளை தந்துவிட ஒரு ஆண் உன்னை தேடி நாளைய விடியலில் வருகிறார் என்றால் அதை நீ தவிர்க்கலாகுமா? நீ இல்லை என்றுதான் சொல்லலாகுமா? ஏனென்றால் உனக்கென சொல்லிக் கொண்டிருப்பது இந்த வராகி நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அம்மா ஒருபோதும்
பொய்யுரைக்க மாட்டாள் என்பது உண்மைதானே? இதை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால், இதை நீ தெரிந்து கொள்வது உண்மை என்றால், நிச்சயமாக நான் கொடுப்பது எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும். நீ விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக உனக்கு எல்லா நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரும். என் பிள்ளையினுடைய கவலைகளுக்கு என்னிடமிருந்தே தீர்வு கிடைக்கும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக முற்றுப்புள்ளி ஒன்றை நான் வைத்து கொடுப்பேன். இனி என்ன நடக்கும் என்று நீ வருந்தாமல், நடக்கும் நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு மன நிறைவோடும் மன நம்பிக்கையோடும் நீ வாழ்ந்து கொண்டிருக்க துணிந்து விட்டால் அது போதுமல்லவா? எல்லா நிலையிலும் உன்னை தேடி நான் வருவேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்காகவே நான் ஒவ்வொரு நாளும் தேடி தேடி நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என் பிள்ளையே, நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதில் நான் அதிக கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன் என்ற அர்த்தம். நீ எப்படி வாழ வேண்டும் என்பதில் நான் அதிக மன சந்தோஷத்தோடு இருக்கிறேன் என்ற அர்த்தம். நீயே உன் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதை நிறுத்தினாலும் நான் நிறுத்த மாட்டேன். நீயே இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் நான் அதனை நிச்சயமாக மறுக்க மாட்டேன். உடனிருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நாட்கள் உனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் தெளிவாக உணர்த்தும்படி, நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும்படி என்னாலும் நான் இருந்து படுகின்ற பாடுகள் நீயும் அறிய வேண்டும். உன் வாழ்க்கையின் மீது உனக்கும் அக்கறை இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தெளிவுபட செய்ய வேண்டும். எது நடந்தாலும் அதிலிருந்து நீ நல்ல தீர்வுகளை பெறுவதற்கு தயாராக வேண்டும். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு இருப்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாயல்லவா? என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கென நல்ல விஷயங்களை சொல்லித் தருவதற்கு எப்பொழுதும் நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். வராகியினுடைய அன்பை அவ்வளவு ஏளனமாக நினைத்து விடாது. யாருக்கும் கிடைத்திராத ஒரு அன்பு, யாராலும் நெருங்கிவிட முடியாத ஒரு அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை எதிர்பார்க்கும் இந்த தாயின் அன்பும் அதற்கு ஏற்றது போலத்தான் எப்பொழுதும் உனக்கான தேவைகளை உன் வசமாக்கி கொடுக்கிறது என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, இத்தோடு எல்லாமும் முடிந்து விட்டதோ என்று நினைத்து நீ வருந்தி கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிடு. இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள். உன்னை தேடி வரும் நேரங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள். என் குழந்தையே, சந்தோஷத்தை நாம் தேடி தேடி அலைகின்றோம். நமக்கான சந்தோஷம் நம் கைகளில் தான் இருக்கிறது என்பதனை மறந்து எல்லோருக்குமே தெய்வத்தினுடைய அருள் கிடைக்காமல் இருக்கும். ஆனால் உனக்கு இந்த தெய்வத்தினுடைய அருள் நிச்சயமாக கிடைத்திருக்கிறது எனும் பொழுது அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ தவிர்க்கக்கூடாது. அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த நேரம் இனி எந்நாளும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய காலம் இது. அத்தனையிலும் உன்னை மீட்டெடுக்கும் நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கென நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இந்த நேரத்தை என் பிள்ளை ஒரு காலமும் நீ தொலைக்க வேண்டாம். உனக்கான நிமிடங்கள் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாதது எல்லாமும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரம் நீ எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை மீட்டெடுக்கும் காலம் என்பதனை நீ உணர வேண்டும். என் குழந்தைக்கென சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் அல்லவா? என் பிள்ளைக்கென சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் சரியானவற்றை நடத்தி சொல்லும் அல்லவா? இதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ நலமோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் சில நல்ல மனிதர்களை உனக்கு அடையாளப்படுத்துவது போல அவர்களை பற்றி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை நீ அடைந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. வராகி, உனக்காக இருக்கும் இந்த தருணங்களை நீ நிச்சயமாக நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமல்லவா? எதிர்பாராத விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னை எந்த நேரமும் நான் உன்னோடு வந்து நின்று உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. காலம் எல்லா நிலைகளிலும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் கூடிய அத்தனை சந்தர்ப்பங்களையும் உனக்கு உருவாக்கி தர தயாராக இருக்கிறது. நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னை தயார்படுத்திக்கொள். நீயும் அதற்கு தகுந்தாற் போல உன்னை என்னவென்று புரிந்து கொள். உன்னால் முடியாது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இங்கு எதுவும் இல்லை. நீ நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த அதிர்ஷ்டங்களை எல்லாம் காணும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறதல்லவா? எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் ஏன் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று யோசித்து பார்த்தாயா? உனக்கு மட்டும் ஏன் தெய்வம் ஒவ்வொரு விஷயத்தையும், அதுவும் அடுத்த நாள் நடக்கக்கூடிய விஷயத்தை, அடுத்த நாள் உன்னை தேடி வரக்கூடியவர்களை பற்றி முன்கூட்டியே சொல்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்தாயா? நிச்சயமாக நான் உன் மீது கொண்ட அன்பு மட்டும்தான் அதற்கு காரணம். என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதை என் பிள்ளை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதை என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் உணர்ந்து புரிந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் எதிர்பார்த்து நின்று உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த பொழுதுகளை நீ நம்பிக்கையோடு உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை எதிர்கொள்ள என் பிள்ளைக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற மனிதர்களை நான் யாரென்று சொல்லிவிடாமல் போக முடியுமா? என் பிள்ளையே, மனிதர்களையே அடையாளப்படுத்தும் பொழுது உன்னை தேடி வருகின்ற தெய்வத்தை உனக்கு நான் அடையாளப்படுத்தாமல் இருந்து விடுவேனா? இவர்களை யாரென்று தான் உனக்கு நான் சொல்லாமல் போய்விடுவேனா? நடக்கும் எல்லா விஷயங்களையும் சரியாகவே உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை நான் முன்னின்று வழிநடத்த இந்த நேரத்தை எப்பொழுதும் கவனமாக முன்னே எடுத்துச் செல்லத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை காலம் என் பிள்ளை நீ இழந்ததையெல்லாம் நினைத்து கலங்கி நிற்காமல் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று யோசிக்க தொடங்க வேண்டும். நடக்கக்கூடிய உன்னதமான விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக வேண்டும். எதையுமே எதிர்பார்த்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நாம் இழந்து நிற்கும் இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ கலங்காதே. எல்லாவற்றையும் நான் உனக்காக சொல்லிக் கொண்டு வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி நான் நடத்துவது எல்லாமும் மேலும் மேலும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம்தான் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்றது. நான் சொல்லக்கூடிய இந்த ஆண் சட்டென்று யார் வாழ்க்கையிலும் அல்லது யாருடைய இல்லத்திற்கும் அவ்வளவு சுலபமாக வருவது இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையினுடைய உச்சம், உன் வாழ்க்கையில் இந்த துன்பங்கள் முடிய வேண்டும் என்ற நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது இவரினுடைய வருகை நிச்சயமாக உன் வீட்டில் இருக்கும் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு வருகையை உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணப்போகிறாய். இவரினுடைய வருகை உன்னுடைய வீட்டிற்குள் மன நிம்மதியை கொடுக்காமல் உனக்கு மிகப்பெரிய பதற்றத்தை கொடுக்கும். ஏன் தெரியுமா? ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும்பொழுது அந்த பிரச்சனையானது உச்சத்தை தொட வேண்டும் அல்லவா? அந்த பிரச்சனையானது பிரச்சனைகளின் உச்சத்தை என்னவென்று காண வேண்டும் அல்லவா? அப்படி அது கண்டுவிட்டது என்றால் அது காணும் அந்த நேரம் உனக்கு பதற்றமாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் கண்டுவிட்ட பிறகு நீ கற்றுக்கொள்கின்ற பாடம் உன் கைகளில் நிற்கும். இவை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய நினைவில் இருக்கும் என்பதனை மறக்காதே. அதனால் எதையுமே நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வீட்டிற்கு வரக்கூடிய ஒருவர் நமக்கான மன நிறைவை தருகிறார் என்றால், நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்கிறார் என்றால், அதையெல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது.
இதையெல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை தேடி எப்பொழுதும் இந்த வராகி நான் உடனிருந்து உனக்குச் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தெளிவில்லாத பல விஷயங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவை கொடுக்க வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடுதான் நான் இருக்கிறேன். நாளைய விடியலில் உன் வீட்டு வாசலுக்கு வரக்கூடியவர் அந்த கருப்பண்ண சாமி. உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உச்சத்தை தொட்டு நின்று கொண்டிருக்கின்றது. இதற்கான தீர்வினை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த ஒரு விஷயத்தை சரியாக நீ செய்யும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய ஆச்சரியங்களை எல்லாம் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மீட்டெடுப்பாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் கருப்பண்ண சாமி உன் இல்லத்திற்கு நாளைய விடியலில் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முடிவு கட்டப் போகிறார் என்றால், இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த ஒரு மிகப்பெரிய துரோகியை, ஒரு மிகப்பெரிய துன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றப் போகிறார் என்பதனை மறக்காதே. உன்னை நான் எந்த இடத்திலும் கைவிட ஒருபோதும் நினைப்பது கிடையாது என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் பிள்ளை, எப்பொழுதும் யாரிடத்திலும் நீ அத்துமீறியோ தவறாகவோ பழகியது கிடையாது. யாரிடத்திலும் எந்த ஒரு இடத்திலும் நீ யாரையும் விட்டு கொடுத்ததும் கிடையாது. ஆனால் இது போன்ற ஒரு அன்பு கிடைக்க, இது போன்ற ஒரு கோபங்கள் கிடைக்க இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லோருமே நல்லவர்களும் மனிதர்களும் தான் என்பதனை மறக்கக்கூடாது. ஏற்றுக்கொள்பவர்கள் செல்லட்டும், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிச்சயமாக இதை விட்டு விலகி நிற்கட்டும். எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்திருந்தாலும் நாம் நினைப்பது போல பல விஷயங்கள் நமக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இந்த வராகி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய புரிதலுக்குள் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி நீ விரும்பியது போல உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதை எல்லாம் நடத்திட இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுத்திட எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும். இந்த வராகி உடன் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் உன்னிப்பாக கவனித்து விடு. நீ என்றும் என்றென்றும் நான் வருவேன் என்பதில் நீ எந்த மாற்று கருத்தும் கொண்டிருக்காதே. உனக்காக நான் வருகிறேன். உனக்காக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நான் நிச்சயமாக வருகிறேன் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தை, எதையுமே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நம்மால் சொல்லிவிட முடியாது. எதையும் அவ்வளவு எளிதாகவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற்றுவிட முடியாது. ஆனால் கருப்பண்ண சாமி உன் வீடு தேடி வர முடிவெடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அங்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் விஷயம் ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ இதுவரையிலும் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீ பெற்றது உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியத்திற்குரிய மிகப்பெரிய பாதை என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே நான் இருப்பேன் உன்னோடு. என்றென்றும் நான் வருவேன். உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் உனக்கென்று நிறைவாக கொடுப்பதற்கு நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். எப்பொழுதும் என் பிள்ளைக்கு சந்தோஷம் ஒன்றே முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுது ஓம் கருப்பண்ண சாமியை போற்றி என்று சொல்லிவிட்டு எந்த ஒரு செயலையும் நீ நல்லபடியாக நடக்க தொடங்கு என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரமும் உனக்கு வெற்றியின் நேரம்தான். எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை எடுத்துச் சொல்வதுதான். இனிமேலும் என் பிள்ளை எந்த இடத்திலும் தயங்கி நிற்காமல் உன்னை தேடி வந்து நான் கொடுத்த இந்த சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுவிடு. அது போதும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிக பெரிய விஷயங்கள் எல்லாமும்
உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.